வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதைநாயகி. புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியத்தின் பட்டமளிப்பு விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா பங்கேற்று உரையாற்றுகையில், சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு நட்டா கேட்டுக்கொண்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு கடல்சார் வர்த்தகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, ஊட்டச்சத்து, சூழல், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கடல்சார் வர்த்தகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு போதைப்பொருள் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளை சோதனை செய்ததில் பாங்காக்கில் இருந்து வந்த 2 தாய்லாந்து பயணிகளிடம் 48 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 58 புகார் மனுக்களில் 37 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை தடகள போட்டி 2026 ஆடவர் பிரிவில் 100 மீட்டர் ஓட்டத்தில் பஞ்சாபின் குரீந்தர் வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் 10.9 வினாடிகளில் இலக்கை எட்டி புதிய தேசிய சாதனை படைத்துள்ளார். அனிமேஷ் குஜூர் 10.2 வினாடிகளில் இலக்கை எட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.